Chennai Silks in Mega Summer Sale. கேரள முதல்வராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியை பார்க்கிறோம். முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷன் கேரள முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது. தேர்தல் முடிந்து 10 நாட்கள் ஆன பிறகும் கேரளாவின் முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்வதில் காங்கிரஸ் கட்சிக்குள் இழுபறி நீடித்து வந்தது. இந்த நிலையில் எதிர்க்கட்சித் தலைவர் முன்னாள் எதிர்க்கட்சித் தலைவர் சதீஷன் தற்போது முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. 10 ஆண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்கிறது. கேரளத்தின் முதல்வராக சதீஷன் தேர்வு என்ற முக்கிய செய்தியை பார்க்கிறோம். கேரளத்தின் முதல்வராக வி.டி. சதீஷன் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பத்தாண்டுகளுக்கு பிறகு கேரள மாநிலத்தில் காங்கிரஸ் கட்சி ஆட்சி அமைக்க உள்ளது. தேர்தல் முடிந்து கேரளத்தின் முதல்வர் யார் என்பதை தேர்வு செய்ய காங்கிரஸ் கட்சிக்குள் நீண்ட இழுபறி நீடித்து வந்த நிலையில் தற்போது வி.டி. சதீஷன் கேரளாவின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இடதுசாரி கட்சிகளை எதிர்த்து அங்கு களம் கண்டு காங்கிரஸை வலுப்படுத்தியவர் கே.டி. சதீஷன். தற்போது அவர் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, ஒரு நீண்ட இழுபறிக்கு பிறகு கே.டி. சதீஷன் கேரளத்தின் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். பின்னணி என்ன? கூடுதல் விவரம் என்ன? தேர்தல் முடிவுகள் வெளியாகி 10 நாட்களுக்கு பிறகு நீங்கள் சொன்னது போல கேரளத்தின் முதல்வர் யார் என்பதை இன்று காங்கிரஸ் கட்சியின் தலைமை முடிவு செய்திருக்கிறது. வடசேரி தாமோதரன் சதீஷன் என பெயர் கொண்ட வி.டி. சதீஷன் என அழைக்கப்படும் காங்கிரஸ் கட்சியின் சட்டசபை எதிர்க்கட்சி தலைவராக 5 ஆண்டுகள் சிறப்பாக செயல்பட்டதாக அறியப்படும் சதீஷனுக்கு இந்த பதவி கிடைத்திருக்கிறது. கே.சி. வேணுகோபால் மற்றும் ரமேஷ் சென்னிதாலா ஆகியோருக்கும் இந்த பதவியை அளிக்கலாமா என காங்கிரஸ் தலைமை பரிசீலனை செய்தது. காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கட்சியின் முக்கிய பொறுப்பாளர்கள் ஆகியோரிடம் ஆலோசனை நடத்திய பிறகு சற்று நேரம் முன்பு காங்கிரஸ் கட்சியின் கேரளம் பொறுப்பாளர் தீபா தாஷ்முன்ஷி இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இதைத் தொடர்ந்து சதீஷன் ஆட்சி அமைக்க உரிமை கோரி ஆளுநரை சந்திப்பார் எனவும் அதன் பிறகு அங்கே காங்கிரஸ் அமைச்சரவை தொடர்பான முடிவுகள் எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பெரும்பாலான சட்டமன்ற உறுப்பினர்கள் கே.சி. வேணுகோபாலுக்கு ஆதரவு தெரிவித்திருந்தார்கள் எனவும், ஆனால் கட்சியின் பல்வேறு முக்கிய தொண்டர்கள், அதைவிட முக்கியமாக கட்சியின் பல்வேறு மாவட்ட அளவிலான பொறுப்பாளர்கள் மற்றும் தொண்டர்கள் சதீஷனுக்கு ஆதரவளித்து அவரையே முதல்வராக்க வேண்டும் என வலியுறுத்தினர். மேலும் முஸ்லீம் லீக் போன்ற கூட்டணி கட்சிகளும் வி.டி. சதீஷனை முதல்வராக்குவதே சரியாக இருக்கும் என வலியுறுத்தியதன் காரணமாக காங்கிரஸ் தலைமை தற்போது இந்த முடிவை எடுத்திருக்கிறது. காங்கிரஸ் கட்சியின் தேசிய செயலராக விளங்கும் கே.சி. வேணுகோபாலுக்கு வேறு ஏதேனும் பொறுப்பு அளிக்கப்படுமா, ரமேஷ் சென்னிதாலாவுக்கு சபாநாயகர் பதவி அளிக்கப்படுமா போன்ற பல்வேறு முக்கிய முடிவுகள் இதற்கு அடுத்த கட்டமாக விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிய வருகிறது. ஆகவே நீண்ட 10 நாள் இடைவெளிக்கு பிறகு தற்போது கேரளத்தின் முதல்வர் யார் என்பதை காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. கணபதி, கர்நாடகாவிலும் இதே போன்ற ஒரு நிலைமை இருந்தது. அங்க சித்தராமையா மற்றும் சிவக்குமார் ஆகிய இருவர் இருக்கிறார்கள். இந்த பக்கம் கேரளால அதே போன்ற ஒரு உடன்படிக்கை எதுவும் ஏற்பட்டிருக்கிறதா? துணை முதல்வர் அந்த மாதிரியான எதுவும் பேச்சுக்கள் இருக்கிறதா? அதோட பின்னணி என்ன? காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை முதலமைச்சர் பெயரை மட்டுமே அறிவிக்க வேண்டும் என காங்கிரஸ் தலைவர்களுக்கு அறிவுறுத்தியிருந்தது. வேறு எந்த விதமான விளக்கங்களோ அல்லது வேறு தகவல்களோ தற்போது வெளியிட வேண்டாம் என தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே தற்போது கேரளத்தின் முதல்வராக காங்கிரஸ் கட்சி சார்பாக யார் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் என்ற விவரம் மட்டுமே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் சதீஷனின் கடும் உழைப்பு காரணமாக காங்கிரஸ் தலைமையிலான UDF கூட்டணி கேரளத்தில் 102 தொகுதிகளிலே வெற்றி பெற்று மிகவும் வலுவான பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. ஆனால் உட்கட்சிக்குள் இருந்த இந்த முதல்வர் பதவிக்கான போட்டி காரணமாக பல்வேறு பிரச்சனைகள் இருந்தன. கே.சி. வேணுகோபால் ராகுல் காந்திக்கு மிகவும் நெருக்கமானவர், டெல்லியிலே மிகவும் செல்வாக்குள்ளவர்.
அதே சமயத்திலே சதீஷனுக்கு கேரளாவில் உள்ள பல்வேறு மாவட்டங்களில் பெரும் ஆதரவு இருந்தது. ரமேஷ் சென்னிதாலா இந்த தலைவர்களிலே மிகவும் மூத்தவர். ஆகவே அவரை பரிசீலிக்க வேண்டும் பல்வேறு கட்சி தலைவர்கள் வலியுறுத்தினார்கள். மீண்டும் கட்சிக்குள் எதுவும் பிரச்சனைகள் வரக்கூடாது என்பதற்காக காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை சட்டமன்ற உறுப்பினர்கள் அளித்திருந்த தீர்மானத்தின் அடிப்படையில் தேசிய தலைமையே வி.டி. சதீஷனை தேர்ந்தெடுத்து அதை மட்டும் அறிவித்திருக்கிறது. மிச்ச பிரச்சனைகளை சமாளிப்பதற்கான நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்படும் என தெரிகிறது. 10 ஆண்டு காலத்துக்கு பிறகு தற்போது காங்கிரஸ் உள்ள வராங்க. அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன? அமைச்சர்களா யாரெல்லாம் பதவியேற்க வாய்ப்பு இருக்கு? நிச்சயமாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அமைச்சர்கள் மற்றும் கூட்டணி கட்சிகளை சேர்ந்த அமைச்சர்கள் ஆகியோர்களை தேர்ந்தெடுக்கும் நடவடிக்கையிலே சதீஷனுக்கு மிகவும் முக்கியமான பொறுப்பு இருக்கும் என காங்கிரஸ் தலைவர்கள் தெரிவித்தனர். சதீஷன் 1964ஆம் வருடம் கொச்சியிலே பிறந்தவர். அவர் சட்டத்திலே முதுகலை படிப்பு படித்திருக்கிறார். பரவூர் தொகுதியிலே, அதாவது எர்ணாகுளம் மாவட்டத்திலே உள்ள அந்த தொகுதியிலே அவர் வெற்றி பெற்றார். கட்சி மற்றும் கூட்டணி இரண்டிலுமே நல்ல செல்வாக்குடன் இருக்கிறார். ஆகவே அவர் அரசு அமைப்பதிலே வெற்றிகரமாக செயல்படுவார் என கட்சியின் தலைமை கருதுகிறது. மேலும் மக்களுக்கு களத்திலே உற்சாகத்தை ஊட்டி காங்கிரஸ் கட்சி ஆட்சியை கைப்பற்ற மிகவும் முக்கிய காரணமாக இருந்தார். கள அளவிலே மிகவும் வலிமையாக அவர் இருக்கும் காரணத்தால் அவருக்கே இந்த பதவியை அளிக்க வேண்டும் என காங்கிரஸ் கட்சியின் பல்வேறு தலைவர்கள் வலியுறுத்தியதன் அடிப்படையிலே காங்கிரஸ் கட்சியின் தேசிய தலைமை இந்த முடிவை எடுத்திருக்கிறது. அடுத்த கட்டமாக பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கட்சிக்குள் ஒற்றுமை குறையாமல் இருப்பதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என கட்சி தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். கணபதி, சதீஷனோட தேர்வு அப்படிங்கிறது கேரள காங்கிரஸை அடுத்தடுத்து எப்படி கொண்டு போகும்? சதீஷன் அப்படிங்கிற இந்த பெயர் வளர்ச்சி பெற்றதற்கான, இந்த முகம் முக்கிய முகமாக மாறியதற்கான பின்னணி என்ன? மதச்சார்பற்ற அரசியல் தலைவராக அவர் செயல்பட்டு பினராயி விஜயன் அரசை 10 வருடங்கள் கடுமையாக எதிர்த்தார் எனவும், அதிலும் குறிப்பாக 5 வருடங்கள் கேரளம் சட்டப்பேரவையிலே எதிர்கட்சி தலைவராக மிகவும் சிறப்பாக செயல்பட்டார் எனவும் அவருக்கு தொடர்ச்சியாக காங்கிரஸ் தலைவர்கள் பலரும் அவருடைய பெயரை சிபார்சு செய்யும் போது வலியுறுத்தினார்கள். இதன் காரணமாகத்தான் தற்போது அவரை கட்சி தலைமை தேர்ந்தெடுத்திருக்கிறது. வழக்கறிஞராக அவர் கேரள உயர்நீதிமன்றத்திலே சிறிது காலம் பணியாற்றியதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பிறகு முழுநேர அரசியல் பணி காரணமாக தனது வழக்கறிஞர் தொழிலை கூட அவர் புறந்தள்ளி கட்சியின் பணிகளிலேயே முக்கியத்துவம் அளித்து அதற்காகவே தனது முழு நேரத்தையும் செலவிட்டார். இத்தகைய சூழலில்தான் கூட்டணி கட்சிகளான இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற பல்வேறு கட்சிகள் சதீஷனையே முதல்வராக கொண்டு வர வேண்டும் என காங்கிரஸ் கட்சியிடம் கோரிக்கை வைத்திருந்தன. அந்த அடிப்படையிலே தான் தொண்டர்கள் போராட்டம் நடத்தக்கூடாது, பின்னர் கட்சிக்குள் பிரச்சனைகள் வரக்கூடாது என்கிற அடிப்படையிலே இந்த முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. மேலும் நீங்கள் சொன்னது போல கர்நாடகா போன்ற பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காக தற்போதிலிருந்தே சதீஷன், ஏ.சி. வேணுகோபால், சென்னிதாலா ஆகியோருடைய ஆதரவாளர்கள் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என காங்கிரஸ் கட்சியின் தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவேதான் சதீஷன் தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கான காரணம், மற்றவர்களுக்கு என்ன பொறுப்பு அளிக்கப்படும் போன்ற விஷயங்களை எல்லாம் கட்சியின் தலைமை அறிவிப்பாக இதுவரை வெளியிடவில்லை. அந்த நடவடிக்கைகளை ஒன்றன் பின் ஒன்றாக எடுக்க முடிவு செய்திருக்கிறது. கேரளாவில் பாஜக பெரிய அளவில் சோபிக்கல அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த பாஜக 4 இடங்களில் வெற்றி பெற்றதை பினராயி விஜயன் அது தொடர்பாக கவலை தெரிவிச்சிருந்தார். கேரள மக்கள் கம்யூனிஸ்டுகளுக்கு மாற்றாக தற்போது காங்கிரஸை தேர்ந்தெடுத்துட்டு இருக்கிறாங்க. மத்திய பாஜக அரசு கேரளாவில் காங்கிரஸ் அரசை எப்படி பார்க்குறாங்க? அது தொடர்பான நகர்வுகள் என்ன? நிச்சயமாக, அதாவது கேரளாவை பொறுத்தவரை இதுவரை அங்கு பாரதிய ஜனதா கட்சி எப்போதும் ஆட்சிக்கு வந்ததே இல்லை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். இப்போதுதான் அவர்களுக்கு மக்களவை மற்றும் கேரளம் சட்டப்பேரவை ஆகியவற்றிலே பிரதிநிதித்துவம் கிடைக்க தொடங்கி இருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கு காங்கிரஸ் தலைமையிலான கூட்டணி மற்றும் இடதுசாரி கட்சிகளின் கூட்டணி இடையேதான் நேரடி போட்டி நிலவுகிறது. மாற்றி மாற்றி இந்த 2 கூட்டணிகளும் தான் கேரளம் சட்டப்பேரவை தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்றன. அதிலே தற்போது பினராயி விஜயன் அரசு 10 வருடங்கள் தொடர்ச்சியாக ஆட்சியில் இருந்தது. அதற்கு முன்பெல்லாம் 5 வருடங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் இருந்தால் பிறகு அடுத்த 5 வருடங்கள் இடதுசாரி கூட்டணி ஆட்சி என்கிற சூழலே நிலவி வந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தற்போது கேரளாவிலே பெரும்பாலான
மக்களவை தொகுதிகளிலே 2 தேர்தல்களாக தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றிருக்கிறது. பிரியங்கா காந்தி கேரளத்திலே வயநாடு தொகுதியிலே மக்களவை உறுப்பினராக இருக்கிறார். அதற்கு முன்பு ராகுல் காந்தி அங்கிருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். இப்படிப்பட்ட பல்வேறு நிகழ்வுகள் காரணமாக கேரளத்துக்கு காங்கிரஸ் அரசியலிலே மிகுந்த முக்கியத்துவம் இருக்கிறது. ஆகவேதான் பாரதிய ஜனதா கட்சி எப்படியாவது கேரளத்திலே கால் தடம் பதிக்க வேண்டும் என தொடர்ச்சியாக முயற்சிகளை செய்து வருகிறது. அதிலே ஓரளவுக்கு சமீப வருடங்களிலே வெற்றியும் பெற்றிருக்கிறது. நிச்சயமாக கணபதி, நீங்க சொன்ன மாதிரி ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி போன்றோரெல்லாம் தொடர்ந்து கேரளாவை தங்களோட போட்டிக்களமா தேர்ந்தெடுத்தாங்க. கேரளா காங்கிரஸோட ஒரு முக்கிய மையமா மாறி இருக்கு அப்படின்னே சொல்லலாம். தென்னகத்துல கேரளால 10 ஆண்டுகளுக்கு பிறகு காங்கிரஸ் வந்திருக்கிறாங்க. இந்த பிடியை காங்கிரஸ் இன்னும் இறுக்கமா கைப்பற்ற அடுத்தடுத்த திட்டங்கள் என்ன வச்சிருக்கிறாங்க, தற்போது தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்னலாம் கொடுத்திருக்கிறாங்க, அதை எப்படி செயல்படுத்த போறாங்க? நிச்சயமாக, அதாவது மக்கள் நல திட்டங்கள் எப்போதும் கேரள அரசியலிலே மிகுந்த முக்கியத்துவத்துடன் பார்க்கப்படுகின்றன. குறிப்பாக மருத்துவ வசதிகள், கல்வி வசதிகள் சிறப்பான தரத்துடன் இருக்க வேண்டும். எந்த வகையிலும் அரசு சேவைகளிலே தரம் குறையக்கூடாது என்பதிலே கேரள மக்கள் கவனம் செலுத்துகிறார்கள். இப்ப கேரள அரசியல் கட்சிகள், அது காங்கிரஸ் கூட்டணியாக இருந்தாலும் சரி, இடதுசாரி கூட்டணியாக இருந்தாலும் சரி, இந்த விஷயத்திலே மிகுந்த கவனம் செலுத்துவது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி அதிகம். கேரளாவிலே 100% படிப்பறிவு போன்ற விஷயங்கள் எல்லாம் ஏற்கனவே இருந்து வருவது உங்களுக்கு நன்றாக தெரியும். அத்தகைய சூழ்நிலை அவர்களுக்கு அரசியல் ரீதியாக புரிதலும் பிற மாநிலங்களை காட்டிலும் அதிகமாக இருக்கிறது என்றே கருதப்படுகிறது. ஆகவே தேர்தல்கள், அரசு அதன் மூலமாக மக்களுக்கு வழங்க வேண்டிய சேவைகள் ஆகியவற்றிலே கேரளாவை சேர்ந்த அனைத்து கட்சிகளும் கவனம் செலுத்துகின்றன. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தென்னிந்தியாவில் பல்வேறு மாநிலங்களிலே ஏற்கனவே ஆட்சியில் உள்ள காங்கிரஸ், குறிப்பாக கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களிலே ஆட்சியில் உள்ள காங்கிரஸ் கேரளாவிலும் தற்போது ஆட்சிக்கு வந்து தென்னிந்தியாவிலே தனது பிடியை வலுவாக்க வேண்டும் என விரும்புகிறது. இதில் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னவென்றால், தற்போது தமிழக வெற்றி கழகத்துடன் காங்கிரஸ் தமிழ்நாட்டிலே கூட்டணி அமைத்திருக்கிறது. இதன் தொடர்ச்சியாக விஜய் கேரளா போன்ற மாநிலங்களிலும் தேர்தல்களிலே பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என காங்கிரஸ் கட்சி விரும்புகிறது. சட்டப்பேரவை தேர்தலிலே கூட தற்போது நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் கேரளாவிலே விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தால் நல்ல அதற்கான ரிசல்ட் கிடைத்திருக்கும் என காங்கிரஸ் கட்சி எதிர்பார்த்தது. ஆனால் கூட்டணி அந்த சமயத்திலே அமையவில்லை. ஆகவே இனி வரும் நாட்களில் கேரளா மட்டுமல்லாது புதுச்சேரி, கர்நாடகம், தெலுங்கானா, ஆந்திரா ஆகிய மாநிலங்களிலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான விஜய் மூலமாக காங்கிரஸ் கட்சி பிரச்சாரத்தில் தன்னை வலுப்படுத்த முயற்சி செய்யும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆகவே இனி தென்னிந்திய அரசியலிலே பல்வேறு மாற்றங்களை நாம் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கலாம். நிச்சயமாக கணபதி, நீங்க சொன்ன மாதிரி விஜயை ஒரு முக்கிய முகமா பயன்படுத்த காங்கிரஸ் திட்டமிடுகிறது. இந்த நிலையில கேரளத்தோட புதிய முதல்வர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார் VT சதீஷன். விஜய்க்கு தெலுங்கானா ரேவந்த் ரெட்டி கிட்டமிருந்து தான் முதல் வாழ்த்து வந்தது. அடுத்து சித்தராமையா போன்ற காங்கிரஸ் தலைவர்கள் விஜய்க்கு வாழ்த்து தெரிவித்தனர். தற்போது கேரளாவில் VT சதீஷன் முதல்வராக தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். 10 ஆண்டுகளுக்கு பிறகு அங்கு காங்கிரஸில் இருந்து ஒரு முதல்வர் தேர்வாகி இருக்கிறார். The Chennai Silks in Mega Summer Sale.